அண்ணனுடைய மரணம், உடைந்து போன குடும்பம், சுவலட்சுமியின் மறுபக்கம் தெரியுமா? இவ்வளவு கஷ்டமா? வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை சுவலட்சுமியுடைய தற்போதைய நிலை வெளியாகியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை சுவலட்சுமி 90களில் ஃபேமஸான நடிகையாக வலம் வந்தாங்க. ஆசை, லவ் டுடே, ஹவுஸ்ஃபுல், தினந்தோறும் என ஏராளமான படங்களில் நடித்திருந்தாங்க. கிளாமர் இல்லாமல் ஹோம்லியாக தனது கரியரில் நடித்த அசத்திய சுவலட்சுமி திருமணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த சூழலில் தான் சுவலட்சுமியுடைய வாழ்க்கையில் நடந்த சில துயரமான சம்பவங்கள் இப்போது தெரிய வந்தது. ரசிகர்கள் அதிர்ச்சியடை வைத்திருக்காங்க. இயக்குனர் சத்யஜி ரே இயக்கத்தில் உருவான உத்ரோன் படத்தில் அறிமுகமானவர் தான் சுவலட்சுமி. மேற்கு வங்கத்தை பூர்வீகமாக கொண்ட அவங்க குடும்பத்தினர் அனைவருமே பாடகி MS சுப்புலட்சுமியின் தீவிர ரசிகரானாங்க. இதன் காரணமாகவே அவங்களுக்கு சுவலட்சுமி என்ற பெயர் வந்ததாம். பத்திரிகையாளராக வேண்டும் என்ற ஆசையில் இருந்தவங்க ஒரு நடன போட்டியின் போது சத்யஜிரோவின் கண்களில் பட்டு உடனடியாக தன்னை சந்திக்க சொல்லியிருக்காங்க. அதன்படி சத்யஜி ரேவாவை சந்தித்த சுவலட்சுமி முதல் சந்திப்பிலேயே ஈர்த்து விட்டாங்க. மேலும் முதல் படத்திலேயே கைம்பெண் ரோலில் நடித்திருந்தாங்க. முதல் படத்திலே அப்படிப்பட்ட ரோலின் நேற்று அனைவருமே ஆச்சரியப்பட வைத்தாங்க. அவங்க இருந்தாலும் படத்தினுடைய ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது சத்யஜி உயிர்ந்து விட அவரது மகன் படத்தை இயக்கி முடித்திருந்தாலும் சத்யஜி ரோவின் அறிமுகம் என்பது பெரிய அடையாளமாக சுவலட்சுமிக்கு மாறியது. இதனையடுத்து இயக்குனர் வசந்த் இயக்கிய ஆசை படத்தில் நடித்து தமிழில் அறிமுகமான வேற்றுமொழி படம் என்பதால் தமிழில் நடிக்க முதல் யோசித்த சுவலட்சுமி சமாதானப்படுத்தி நடிக்க வைத்த சத்யஜித்தின் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனையடுத்து ஒத்துக்கொண்ட சுவலட்சுமி கிளாமர் ரோலில் நடிக்க முடியாது என்று கண்டிஷன் போட்ட நடித்தாங்களாம். அந்த படத்தில் சுவலட்சுமியின் நடிப்பு பல பரிணாமங்களை கொண்டு சேர்த்தது. ஆசை படத்தின் மெகா ஹிட்டுக்கு பிறகு சுவலட்சுமியுடைய ஏராளமான பட வாய்ப்புகள் கிடைத்தது. அதன்படி விஜயுடைய லவ் டுடே, விக்ரமுடன் ஹவுஸ்ஃபுல், முரளியுடன் தினந்தோறும், சத்யஜியுடன் ஆண்டாள் அடிமை என ஏராளமான படங்களில் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பில் வித்தியாசம் காண்பித்தாங்க. மேலும் கிளாமர் ரோலில் நடிக்காமல் ஒரு நடிகையால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வெல்ல முடியும் என்று நிரூபித்து காட்டியவங்க தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவங்க திருமணமாகி இப்போது அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. தனது கணவர் பிஸ்னஸை எல்லாம் இவங்க தான் கவனித்து வராங்க. இந்த நிலையில் தான் சுவலட்சுமியுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான சம்பவம் தெரிய வந்திருக்கிறது. அதாவது தனக்கு பத்திரிகையாளர் வேண்டும் என்ற ஆசையில் இருந்த சுவலட்சுமியிடம் அவரது சகோதரர் வக்கீலுக்கு படிக்க சொல்லியிருக்கிறார். இதன் காரணமாகவே அவங்க சட்ட படிப்பை முடித்துட்டாங்க. அதே சமயம் அவரது அண்ணன் ஒரு விபத்தில் உயிரிழந்து போயிட்டார். அண்ணன் மீது பெரும் பாசம் வைத்திருந்த சுவலட்சுமி அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த சமயத்தில் தான் சினிமாவில் நடித்ததால் மனநிலை மாறும் என்ற நோக்கில் முழுக்க நடிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.